உங்களுடைய வயசு வெறும் 20 ஆகுது, ஆனா உங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா 40 இருந்து 50 வயசு ஆனவங்க மாதிரி ரொம்ப உங்க ஃபேஸ் சுருக்கமா இருக்கு அண்ட் வயசான மாதிரி தோற்ற காட்டுதுன்னா நீங்க நான் சொல்ற விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃபேஸ் இளமையாவே இருக்கும். அது என்ன டீடைலா சொல்றேன், வாங்க வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1, அதிகமா தண்ணி குடிங்க. டெய்லியும் 3 இருந்து 5 லிட்டர் வாட்டர் குடிங்க. அதுவே உங்களுடைய ஃபேஸ பளபளன்னு ஆக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த இடத்துல மிகப்பெரிய தப்பே பண்றீங்க. தண்ணி குடிக்காம இருக்கிறனாலதான் உங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சுருக்கம் விழுந்து முதுமையான தோட்டத்தை உங்களுக்கு காட்டுது. நம்பர் 2, குட் ஸ்லீப். நீங்க நல்லாவே தூங்க மாட்டீங்க, அதனாலதான் உங்க ஃபேஸ் ரொம்ப சுருக்கம் விழ ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு 7 இருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். தூங்கினா மட்டும்தான் உங்க ஃபேஸ்ல இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகி உங்க ஃபேஸ் பளபளன்னு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 3, ஹெல்த் ஃபுட் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ரிச் விட்டமினை பார்த்து சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள், ஆரஞ்சுலாம் டெய்லி ஒன்று சாப்பிடுறது உங்களோட ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 4, ஃபேஸ் மசாஜ். எப்படி நீங்க எக்ஸசைஸ் மார்னிங் பண்றீங்களோ அது மாதிரி ஃபேஸுக்கு மசாஜ்லாம் பண்ணணும். அது என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோ டீடைலா சொல்றேன். அண்ட் ஃபேஸ் மசாஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க ஸ்மோக் ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அது உங்க லைஃபை கம்மி பண்ணிடும். முக்கியமா உங்க ஃபேஸ்ல ரொம்ப முதுமையான தோட்டத்தை காட்டுதே இந்த ஆல்கஹால் தான். ஸோ அதை டோட்டலி அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க ஃபேஸுக்கு நல்லது, உங்க வீட்டுக்கு நல்லது, உங்க நாட்டுக்கும் நல்லது. அண்ட் இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸுக்கும் இளமையாவே இருக்கும். அண்ட் இதுமே மோர் கண்டென்ட்க்கு அண்ட் மோர் ஐடியாஸ் பண்ணா மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.